ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட ரியல்மியோட ஒரு பட்ஜெட் ஃபோனான ரியல்மி C53 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ஐஃபோன் மாதிரி தெரில. ஓகே, ஸோ அதை பற்றி பில்டை பற்றி வரும்போது நம்ம இதை அதிகமாக பேசலாம். ஓகே, நமக்கு இன்னைக்கு கையில் ரியல்மியோட C53 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அன்பாக்சிங் கிடைக்கல, ஸோ நம்மளுக்கு ஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக பார்க்க முடியாது. நம்மளுக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களே பார்த்துடலாம். என் பேர் நிதீஷ், நீங்கள் பார்த்தது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை எண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளேன்னு வரும்போது டிஸ்பிளே நம்மளுக்கு இங்கே ஒரு 6.74 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெசல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஃபோன் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே காட்டுது. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு IPS LCD பேனல். அண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறது டிஸ்பிளேலாம் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு கைஸ். நல்ல டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இங்கே பிரைட்னஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 560 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 90 அண்ட் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 60 ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 390 பிக்சல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஒரு 85% அண்ட் 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேன்னு வரும்போது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ். ஓகே, டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓகே, நல்ல ஒரு டிஸ்பிளே பார்த்தோம்னா நல்ல ஒரு டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணது டிஸ்பிளே வயசுன்னு வரும்போது நல்லா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் போன டிஸ்பிளே கேமிங், ஆவரேஜ் கேமிங் ஓகே. அண்ட் மூவிஸும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் குவாலிட்டி இருக்கலாம்னு இந்த டிஸ்பிளேல தோணுது. ஓகே, டிஸ்பிளே வயசுன்னு வரும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான பில்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேமரா மாடல், இந்த கேமரா டிசைன் அப்சல்யூட்லி ஐஃபோன் ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, பில்டுன்னு வரும்போது பேக்ரவுண்டில் ஒரு 2 ஆஃபாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம்னா ஒரு கோல்டு ஃபினிஷில் நல்லா ஃபிங்கர் மேட்சஸ் நல்லா பிக்கப் பண்ணுது. நல்ல ஒரு ரிஃப்ளெக்டான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது கைஸ். அண்டு கேமரா மாடியூல் எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கேஸ் எல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்க்ராச்சஸ் ஆக நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே டாப்பில் நத்திங் பிளான் விட்டாங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் சென்சர் ஆக்ட் ஆகுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட். ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் ட்ரேலாம் கிடைக்கல. நம்மளுக்கு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்டு வைஸ்னு வரும்போது நல்ல ஒரு பில்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவாகவே இருக்குது. ஓகே, வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு 186 கிராமுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 8 mmக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட் வைஸ்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பில்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் 2 கலர் ஆப்ஷன், சாம்பியன் கோல்டு அண்ட் சாம்பியன் பிளாக் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு இது ரொம்ப இதாக்குன்னா இந்த கேமரா மாடல்ஸ் நல்லா ரிசம்பிள் பண்ணுது. ஓகே, டுவெல் கேமரா செட்டப், அப்புறம் LED ஃப்ளாஷ். ஓகே, இது பம்பி மட்டும் கொஞ்சம் பம்பியாக கொடுக்காம கொஞ்சம் உள்ள அமர்மாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பில்டு வைஸ் நல்ல பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கையில் பிடிக்கிற ஹேண்டியாக பெரிய ஃபோன் தான். ஓகே, வாட் எவர் இட்ஸ் குட். அண்ட் அடுத்தது ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸும் சொல்லலாம். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன வேரியண்ட்னு பார்த்தோம்னா 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் இருக்கான வேரியண்ட். ஓகே, அந்த 120GBயில் ஓகே வேறு எது ஆப்ஷன்ஸ் ஸ்டோரேஜுக்கு ஓகே இங்கே இருக்குது. 105GB ஃப்ரீயாக இருக்குது. தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் வேரியன்ட் பார்த்தோம்னா 664க்கான வேரியண்ட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 464 அப்படி இல்லாட்டி 120 கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக 664 120 கொடுத்துருக்காங்க. மேபி ஹை ஸ்டோரேஜ் வேணுங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா 2 டிஃப்ரென்ஸ் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூ இருக்காது கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசர்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 12 nm பில்ட் பண்ண யூனிசாக் டைகர் T612 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசர் பார்த்தோம்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகக்கூடிய ப்ராசர். இந்த ப்ராசர் மீடியாடெக்கோட ஹீலியோ G88 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசர் நல்ல ஒரு
பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ நார்மல் டே டாஸ்க் அண்ட் வீடியோஸ், நார்மல் மிட் ரேஞ்ச் அதுக்கும் கீழே கேமிங்ஸ் நல்லா ஈஸியாக இந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஷாக்கிங்லி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடைக்குது கேஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் பெருசாக எந்த ஆட்ஸும் இல்லை. ஸோ நார்மல் இந்த மாதிரி லிங்க்டின், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட இதெல்லாம் நம்மளுக்கு ஆப் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ அதிகமான எந்த ஒரு ஆட்ஸும் இல்லை. ஸோ அந்த ஆப்ஸை மட்டும் தேவைப்பட்ட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நார்மல் டே டாஸ்க் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆவரேஜான கேமிங்ஸ், நல்லா ஒரு 100 MB 200 MB கேம்ஸ்னால நீங்கள் தாராளமாக விளையாண்டுக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ். ஸோ ஓகே, நம்மளுக்கு இங்கே ப்ரைமரி சென்சாரோ 108 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ஒரு செகண்டரி சென்சர் 0.8 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 108 எங்கே இருக்குது, 0.8 எங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 64 ஆர் 50, இங்கே ஒரு 8 ஆர் 12 கொடுத்துருந்தா இருக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ ப்ரைமரி சென்சர் 108 மெகாபிக்சல் சென்சர். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த டியூ ட்ராப்பில் நம்மளுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஃபோட்டோ மோடில் 10x ஆப்ஷன்ஸ், போர்ட்ரேட், 108 மெகாபிக்சல் மோடில் பார்த்தோம்னா டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேமரா சம்ஸ் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் தாராளமாக லீவ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக பேட்டரின்னு வரும்போது, ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை பவர் போட்டதுக்கு பாக்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 18 வாட்க்கான அடாப்டரும் இன்க்ளூட் பண்ணிக்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் கரண்ட்ஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ இந்த பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட நல்லா தரமல் தாங்கும் கைஸ். ஸோ பேட்டரின்னு வரும்போது நல்லா ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப் இட்ஸ் டெஃபினெட்லி குட். கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது 4128 பார்த்தோம்னா 9999 அண்டு 664 பார்த்தோம்னா 10999 ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் ப்ரைஸஸுக்கும் அது நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா ஸோ நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் நல்ல ஒரு லுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் இந்த பாலிஷ் ஃபினிஷ் அண்ட் இந்த மேட் ஃபினிஷ் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஃபோன் நல்லா ஒரு பல்ஜியான ஃபினிஷை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் சப்போஸ் இங்கேஸ் வாங்க வாங்கிச்சுன்னா நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் போட்டு வாங்கிங்க. ஏன்னா கேமரா மாடல்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. ஸோ நல்லாவே பவுன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன கருத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டும் நல்ல ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் யூ, பை.